என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? இந்த ஞாயிறு ஆராதனையில அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஞாயிறு ஆராதனையிலும் நம்மோடு கூட இடைபெறுவாராக. நம் சபைகளிலே ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் தேவன் நம்ம கொடுத்திருக்க இப்படிப்பட்ட சில ஆக்கியத்திற்கு நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சற்று நேரம் நம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்தி வந்தீர் ஐயா. எல்லா வியாதி தீமைகளுக்கு பொல்லாப்புக்கு விலக்கினீர் ஆண்டவரே. எங்களை சுகமாய் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை முழுவதும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீ நல்ல தேவன். எங்களை இந்த நாளிலும் கூட அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வீடுகளில் அமர்ந்து உடைய சத்திய வார்த்தைகளை கேட்கபடி வந்திருக்கிறோம். உண்மை ஆராதித்து துதிக்கும்படி வந்திருக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நாளை எங்களோடு கூட இருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துங்க ஐயா. நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நாம் மாறி மாறி வாசிக்கக்கூடிய வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 89வது சங்கீதம். சங்கீதம் 89வது சங்கீதம், வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. போதுகர் வாசிக்க சபையால் மறுமொழி கொடுங்கள். 8வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சன்னதியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரனில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரால் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள் பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து முதல் பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. உற்சாகமாக தேவனை நாம் ஆராதனை செய்வோமாக. சிலுவையின் நிழலில் அனுதின மணியால் சாய்விலை பாருங்கள். சிலுவையின் நிழலில் அனுதின மணியால் சாய்விலை
சந்தோஷம் கண்டதினார் சிலுவை அன்னை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் இலைப்படையாது மேலோகர் இலைப்படையாது மேலோகர் ஏகோரின் பரந்தே வேக சிலுவையின் நிழலில் காணோதின மணியான் சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் காணோதின மணியான் சாய்நிலை பாரிடுவே எவ்வித கொடிய இடருக்கும் மன்னே இயேசுவை சார்ந்து நிற்பேன் எவ்வித கொடிய இடருக்கும் மன்னே இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனிகள் வியாகுலம் வந்தார் அவரையே நான் கொண்டார் அவனியல் வியாகுலம் வந்தார் அவரையே நான் கொண்டார் அலை மிக மோதிடும் வந்தார் அலை மிக மோதிடும் வந்தார் ஆறுதல் அளிப்பாரை சொன்னார் சிலுவையின் நிழலில் அனுதின மடியான் சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதின மடியான் சாய்நிலை பாரிடுவே இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னர்கள் மறந்திடுவே இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னர்கள் மறந்திடுவே திருமலையின் இசைநாத தேனிலும் இனிய வேத திருமலையின் இசைநாத தேனிலும் இனிய வேத தருமென கனந்த சந்தோஷ தருமென கனந்த சந்தோஷ தீர்க்குமென் இதயத்தின் தோஷ சிலுவையின் நிழலில் அனுதின மணியான் சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதின மணியான் சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதின மணியான் சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதின மணியான் சாய்நிலை பாரிடுவே. பரலோகத்தின் தேவனே ஐயா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிலையில எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் உண்டு ஆண்டவரே, எவ்வளவு அடைக்கலமான இடம் உண்டு ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அன்பின் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு வைக்கிற சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அறிந்தோ அறியாமலோ செய்த தப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை அறிக்கை செய்வோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாகும். நல்ல தகப்பனே, மக்கள் நன்றி அப்பா.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் ஐயா. எங்களுடைய உள்ளத்திரையெல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறவர் நீர் சுவாமி. தாவீது சொல்லுகிறது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார் ஐயா. அதே போல இந்த நாட்களை எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் ஐயா. எங்களை மன்னிங்க சுவாமி. உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்திலாவது எந்த காரியத்தையாவது நாங்கள் பேசியிருந்தால் செய்திருந்தால் ஆண்டவரே எங்களை ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். நாங்கள் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் சுவாமி? நீர் எங்களுக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், எங்கள் பாவத்தையும் சாபத்தையும் ஒருவராய் சிலுவையிலே சுமக்க வந்தவர் ஐயா. எல்லா பாவங்களை எடுத்து போடுவதற்காக நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி சுவாமி. கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராங்க. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. விடுதலையோடு போய் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும்படியா எங்கள் மத்தியில ராஜா பிரசன்னராக இருக்கு. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். உற்சாகமாக தேவனை ஆராதனை செய்து அவரை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதல் பாடல் ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பிரபஞ்சங்களோடு வேண்டுதல் செய்ய வந்திருக்கிறார். அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருக்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருக்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுவே
ஆவியானவரே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஆண்டவரே போராடி உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றி எடுக்க ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா. கடைசி காலத்திலே வீடுகளிலே சபைகளிலே ஒரு எழுப்புதல் வரட்டும். தேசங்களிலே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த உபவாச காலங்களிலே உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை எல்லாம் உமக்கு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளிலே வந்திறங்கின பரிசுத்த ஆவியானவர் நாட்களிலும் அவர் நம்மை நிரப்பட்டும், நம்மை புதுப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஓ நன்றி ஐயா. அனுபவம் தாருமே மாறியாவியை அனுபவம் தாருமே மாறியாவியை மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வல்லமை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வல்லமை தாருமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஒரு ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஒரு ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. இறங்கி வழிந்திட ஒன்று நாவியை ஓட்டுமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. இறங்கி வழிந்திட ஒன்று நாவியை ஓட்டுமே. இழப்பட்டு மறுப்போர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அதிசயம் தாருமே. ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்பியே என்னை நிரப்பியே என்னை நிரப்பியே அனுப்புமே. என்னை
அப்பா. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு புது விளக்கினாலும், புதிய வல்லமினாலும், புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் ஆண்டவரை செய்ய முடியாதையா. நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே, புதிய வல்லமினாலே, புதிய அபிஷேகத்தினாலையா எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி சுவாமி. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்று சொல்லி பாடி ஆராதனை செய்வோம் தேவ பிள்ளைகளை. அவருடைய அபிஷேக தைலம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய அபிஷேகமான ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரை மக்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை மக்கள் ஸ்தோத்திரம். ஓ நன்றி, நன்றி அப்பா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஓ அபிஷேகம் பண்ணுங்கப்பா, புதுப்பிங்க. அல்லேலூயா. அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே. ஓ நன்றி அப்பா. அல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவரே. வாலிபர்
வறண்ட நிலங்கள்லாம் வயல்வெளியாய் மாறுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை புதுப்பிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலங்களில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முழுவதும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஐயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சோதனையான காலங்களிலே, போராட்டமான காலங்களிலே நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் அப்பா. நீர் வரும்போது சகலத்திலும் எங்களை நடத்துகிறீர் ஐயா, உமக்கு நன்றி சுவாமி. எங்களை கரங்களை ஐயா ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஐயா. மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டுமாய் நமக்கு நன்மை பாராட்டி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்றுமே மாறாத தேவன். நேற்று என்ன செய்தாரோ அதை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை நாளைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்றுமே குன்றி போகாத நாமம், வெற்றி உள்ள நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம் ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம், நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற சால் வீடுகளில் அவர்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ராஜா, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, உடைய மகிமை அவர்கள் சூழ்ந்து கொள்ளுவதாக, பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. கர்த்தாவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளில் அவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஐயா உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துங்க சுவாமி. எந்த நாள் கர்த்தர் கைவிடாமல் அவருக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீ நல்லவர், வல்லவரையா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இம்மட்டுமாய் தேவன் வழி நடத்தினரே, இம்மட்டும் தேவன் அவர்களை பாதுகாத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் ஆசீர்வதி. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை கட்டடுங்க சுவாமி. ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். சபையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அநேக மக்கள் சுவாமி ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் அப்பா எழுப்பி நிற்கணும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் மேல் உடைய கரத்தை வைத்து அவர்களை நடத்துங்க ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இதோ நாளை நடைபெறுகிற அந்த உக்ரான குழுவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உக்ரான குழுவில் எங்களோடு கூட இருங்க சுவாமி. எங்கள் தலைமைத்துவத்தின் மேல் இருங்கப்பா. கர்த்தர் நடத்துங்க சுவாமி. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். லோக்கல் கான்ஃபரன்ஸ் உங்கள் சமூகத்தில் கொடுக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்க. எங்கள் டிஎஸோடு கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, அவருக்கு மூலமாய் ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் அற்புதமாய் வழி நடத்துங்க சுவாமி. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சபை மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு குறைவில்லாத பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி.
எல்லா ஆபத்து நாசமோசங்களுக்கெல்லாம் விலக்கி அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தையுடைய மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எஸ்கோ மெம்பருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபை மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். 54 சபைகளையும் ஆசீர்வதிங்க சார். இந்த லாக்டவுன் காலத்தில் ஐயா உடைய ஜனங்களுமே விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் பல விதங்களில் தடைப்பட்டிருக்கிறாங்கப்பா. இந்த தடையெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க சார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சபையை உயிர்ப்பீங்க ஆண்டவர். ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவர் அசைவாடு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துங்கப்பா. நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரதமர் மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் நடத்துங்க சுவாமி. நாட்டிலே நிலவுகிற எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்துங்க சுவாமி. சீக்கிரத்தில் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தீமைகளும் விலகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஐயா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே கொடுக்கிறோம். மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சேர்கிறதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடையங்களே. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, வாருங்கள் இந்த நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 18வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக, சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் தேவன் நமக்கு எல்லா விதங்களிலும் உதவியாயிருந்தார். ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், தொற்கால் என்கின்ற ஒரு ஸ்திரீ தன் நற்கிரியினாலே அநேகருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஜனங்களால் போற்றப்படப்பட்டார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நல்ல கிரியைகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதியில முதல் வசனத்தை வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சோர்வுகள் எல்லாருக்கும் வருகிறது. பலவீனங்கள்
எல்லாருக்கும் வருகிறது. அதிக நாள் அதிக நேரம் ஜெபிக்கிற மக்கள் கூட சில நேரங்களில் ஜெபம் கேளாத போது அல்லது கால தாமதமாகும் போது அவருடைய ஜெபங்களை சுருக்கி விடுகிறார்கள். ஜெபிக்க ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள் அவர்களை மனசோர்வடைய வைக்கிறது. அது இந்த காலங்களில் நாம் அப்படி இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, எல்லா நிலைமையிலும் நாம் எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் வாசிமா. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், எந்த சமயம் என்று சொல்லும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறோம். சோர்ந்து போய் நாம் உட்கார்ந்து விட்டால் அந்த ஜெபமானது நமக்கு பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வந்துவிடும். ஜெப நேரத்திலே, சோர்வான நேரங்களிலே, விலவிலமான நேரங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டியது அது மிகவும் ஒரு கடமையா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை வாசிக்கிறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள் சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சோர்ந்து போகாம எல்லா காலங்களிலும் நாம் ஆவியில ஜெபம் பண்ண வேண்டும், ஆவிக்குள்ளாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெப ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். அதைதான் கர்த்தர் நீங்க நம்மளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ஆழமான ஒரு உறவு அல்லது ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் ஒரு வல்லமுள்ளவர்களாக எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற பலவிதமான தடைகளையும் மனுஷரால் வருகிற நிந்தைகளும் அவமானங்களிலும் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போவோமானால் தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பலவிதமான போராட்டங்கள் நம்மை அப்படியே அமுக்கி எழும்ப விடாதபடி அது நம்மை தடை செய்யும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எல்லா நிலைமையிலும் ஜெபிக்கிற மக்களை பார்ப்போமானால் அவர்கள் மிகவும் தைரியமாக இருப்பார்கள். சிங்கத்தை போல அவர்கள் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். சாத்தானுடைய கொண்டு வருகிற எல்லா சோதனைகள் எதுவுமே அவர்கள் அசைக்காது. அவர்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட மக்களை பார்ப்பீர்களா? தேவனோடு கூட உறவாட அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை தான் ஆண்டவர் இந்த காலங்களிலே நம்மத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சோர்வுகள் வரும்போது, சில தோல்விகள் வரும்போது அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம்னால், நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு ஜெப குறைவு ஏற்படும் போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிறது. என்னுடைய பிள்ளைகளை, முதலாவதாக நம்ம சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். நமக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்காது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு தலைக்குனிவு ஏற்படும். சில இடங்களில் வெக்கப்பட்டு நாம் தலைக்குனிய வேண்டியதாக இருக்கும். சில நேரங்கள் நாம் அறியாத கோபங்கள் அது மறுபடியும் எழும்பும், எரிச்சல் எழும்பும். அது நிமித்தமாக சில பிரிவினைகளை நமக்குள்ளாக உண்டாக்கும். குடும்பத்தில் பார்ப்பீர்களானால் கணவன் மனைவியிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும், மற்ற உற்றார் உறவினரிடத்திலும், சபையினிடத்திலும் சில விதமான பிரச்சனைகள் வந்து அது பிரிவினையை கொண்டு போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையால் நீங்கள் நானும்
ஜெபிக்க வேண்டும் எந்த சமயத்திலும் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்த அந்த வேத பகுதியில எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணிட்டு வாசிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மேற்கொள்ள பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் எல்லாவற்றிலும் கடவுள் பாதத்தில் வைத்து விட்டு அவர்கள் சோர்ந்து போகாமல் தலை நிமிர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நிச்சயமாக எனக்கு ஒரு பதில் வரும் என்று நம்பிக்கையோடு கூட அவர்கள் இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்மளுடைய சோர்வான நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மக்களுக்கு ஜெபிக்க கூட தெரியாது, என்ன ஜெபிப்போன்னு தெரியாது. சிலர் யாராவது ஜெபித்து அனுப்பினால் அந்த ஜெபத்தையே அவங்க திரும்ப திரும்ப சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கமும் ஒரு சில கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவரோடு கூட ஜெபிக்க பிரயாசங்கள் எடுக்க வேண்டாம், நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. வரங்களிலே மிகவும் ஒரு பெரிய பிரதானமான வரம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட நான் சம்பாசிக்கிற இந்த ஜெபம், இந்த ஜெபத்தின் வரம். ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 தேவன் பெரிய ஒரு அசைவை கொண்டு வருவார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் வனாந்தரத்தில் 40 நாள் ஜெபித்தார், இரவும் பகலும் ஜெபித்தார், ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் மானது உலகத்தையே அசைத்தது தேவனுடைய பிள்ளைகளை. அதே போல சீடர்களும் அவருடைய 12 சீடர்களும் கூட அவ்வாறாக ஜெபித்தார்கள். பெரிய சாதனையை அவர்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்கள் வாசிக்கலாம். அவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெப வாழ்க்கையாகவே இருந்தது தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எவ்வளவு சோதனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், அவர்கள் ஜெபம் அவர்கள் விடவில்லை. தேவனோடு கூட சம்பாசிக்கிற, தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஜெப வாழ்க்கை அவர்கள் உலகத்திலே அவர்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தார் என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் அப்படி ஒரு ஜெப ஆவியானவர் அவர்களுக்குள் நிரம்பி இருந்தார். ஜெப பிரசன்னம் எப்பொழுதும் நிரம்பி இருந்தது. சோதனை காலங்களிலே, பிரச்சனை காலங்களிலே, அவர்களுக்கு வந்த அவமானத்தின் காலத்திலே பிசாசு கொண்டு வந்து விதைத்த பலவிதமான மரண ஆவிகளில் கூட அவர்கள் போராடி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே இயேசுவானவர் எப்படி ஜெபித்தாரோ அவருடைய வாழ்க்கையே ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது போலவே இந்த சீடர்களும் அவ்வாறாகவே வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள் என்னுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சங்கீதம் 5வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 5:3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலமே ஒரு தேடுகிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதாவது தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொன்னார். காலமே. இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை? இன்னைக்கு தியாகம் இல்லாமல் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணணும், நம்முடைய சுகத்தை தியாகம் பண்ணணும். இன்னைக்கு அநேக வீடுகளில் என்ன நடக்கிறது? பிள்ளைகள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் நல்ல படுத்து உறங்கிட்டு நல்ல ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு தேவ சமூகத்துக்கு போகிற சில கிறிஸ்தவ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் மேற்கொள்வதற்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அதனால இங்கு தாவீது சொல்லுகிறார், காலமே என் சத்தத்தை கேட்டருளுவீர். தியாகத்தோடு
நம்ம விடிகாலமே எழுந்திருக்கணும். பொழுது விடிவதற்கு முன்பதாகவே எழுந்து தேவ முகத்தை பார்க்கணும், தேவனோடு கூட பேசணும், தேவனோடு கூட உறவாடுகிறோம். அப்படிப்பட்ட உறவாடுகிறவர்களை பார்ப்பீர்களானால் அவர்கள் தைரியமாக எல்லா விதத்திலும் துணிந்து நிற்பார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அதே போலவே இருந்தது பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் மின்சார விளக்கை போல பிரகாசிப்பார். இந்த மின்சாரம் எங்கிருந்து வருது? வேறொரு இடத்திலிருந்து அது சப்ளை பண்ணது. அது சப்ளை பண்ண உடனே அந்த விளக்கானது தீபமாய் எரிகிறது. அப்ப வேறு இடத்திலிருந்து இந்த கரண்ட் சப்ளை பண்றதுனால்தான் அந்த விளக்கு தீபமாய் எரிகிறது பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட அவ்வாறாக தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஒரு உறவு ஜெபத்திலே கலந்து கொள்ளும் போது, ஜெபத்திலே உறவாடும் போது அது மிகவும் பிரகாசமான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறீர்களானால் அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலும் ஜெபிக்கிறார்கள். சில வேதத்தில் நாம் பார்க்கலாம். நீங்கள் தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சர் ஒரு தரிசனம் பார்க்கிறார், ஒரு கனவு காண்கிறார். அதனுடைய அர்த்தத்தை சொல்ல பாபிலோனில் எந்த ஞானிகளாலும் முடியல. அது தானியேல் மாத்திரமே அதனுடைய அர்த்தத்தை சொல்லபடியாய் ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலங்களில் என்ன நடந்தது வாசிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிப்போம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் அறிவித்தான். என்ன தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலங்களிலே தானியேல் இந்த காரியத்திற்கு அவர் விளக்கம் கொடுத்ததையும் வேதத்திலே நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. இந்த அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தானியேல் ஒரு பயங்கரமான ஒரு கட்டளையை கொடுக்கலாம். என்ன கட்டளை என்று சொல்லி பார்க்கும் போது நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தில் 12வது வசனம். ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லாவிட்டால் எல்லாரும் கொலை செய்யப்படுவீர்கள். நீங்கள் அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பீர்களானால் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். ராஜா கல்தேருக்கு பிரியத்துரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலாக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு சட்டத்தை போடுகிறது நாம் பார்க்கிறோம். இவன் கண்ட அந்த தரிசனத்திற்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல இந்த ஞானிகள் யாருமே இல்லாவிட்டால் அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பிரதான ஒரு கட்டளையை அந்த நாட்களிலே அவன் கட்டளையிட்டாண்டு வாசிக்கிறான். இந்த கட்டளையை அறிந்த தானியேலும் அவருடைய தோழர்களும் வசனம் சொல்லுகிறது 17வது வசனத்துல, தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற எல்லா ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மரப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனானியா, மிகாவே அசீரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தாண்டு வாசிக்கிறோம். இவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மறை
மறைப்பொருள் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் எத்தனையோ ஆபத்துகளை காப்பாற்றலாம், எத்தனையோ மரண கொலைகளை காப்பாற்றலாம், எத்தனையோ சேதங்களை காப்பாற்றலாம். இவர்கள் இந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்ததனாலே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்பாடை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பாபிலோனிலே அவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்ததையும் நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கிற மக்கள் தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட சேதங்களிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற முடியும், தேசங்களை காப்பாற்ற முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தானியேல் அப்படிப்பட்டதான ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்து அவன் அநேக ஞானிகளை காப்பாற்றினான். அந்த காலங்களில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க ஜெபிக்க தேவ தூதர்கள் நம்மளோடு கூட ஆசீர்வாடுவார். தானியேல் ஜெபிக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்ததாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி வார்த்தை வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமான ஒரு காரியம். அதை தான் யாக்கோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு அதே போலதான் அவரும் இந்த விதமான ஒரு நிலையில கடந்து போனது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க ஜெபிக்க பலவிதமான தடைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 28, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவருமாய் காண்கிறார். இரவெல்லாம் ஜெபிக்கிறார் யாக்கோபு. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அவனுக்கு எதிராய் வந்த 400 பேர், அவருடைய சகோதரர் புறப்பட்டு வராரு. 400 பேரோட புறப்பட்டு வராரு. அந்த ஜெபமானது கேட்கப்பட்டு ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை சகோதரத்துக்குள்ளாக உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். தானியேல் நண்பர்கள் ஜெபித்த போது நேச்சர் மூலமாய் ஞானிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு ஜெபித்த போது அவனுக்கு எதிராக வந்த ஏசா 400 படைகளோடு கூட அவர்களும் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே தான் இப்படிப்பட்டதான சாதனைகளை நாம் படைக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 50வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்துகள் வரும்போது ஜெபிக்கிற மக்கள் வேண்டும், ஜெபிக்கிற மக்கள் வேண்டும். எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பிருக்கிறனால் எஸ்தரும் தாதிமார்களும் ஜெபிக்க தொடங்கினார்கள். 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஜெபிக்க இறங்கினார், துணிச்சலோடு இறங்கினார், உயிரை பணைய வைத்து ஜெபித்தார். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். ஆமான் மூலமாய் எழும்பின எல்லா தடைகளையும் நீக்கினார். யூதர்கள் அழிய வேண்டியவர்கள், அந்த அழிவிலிருந்து ஒரு ஜெபமானது ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொண்டு வர வைத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர்களை பயன்படுத்துவார்கள். ஆபத்து காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 91 நீங்க வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 91 15வது வசனமும் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 91 15வது வசனமும் 16வது வசனமும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள்
அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். திருப்திகரமாய் வாழக்கூடியவன் ஜெபிக்கிற மனுஷன் திருப்திகரமாய் இருப்பான். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தாசர்கள் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜெபித்தவர்கள், தங்கள் வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணம் பண்ணி பரிசுத்தமாய் வாழ்ந்து இரவும் பகலும் தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள், பிரச்சனைகள் வந்தபோது தேவ சமூகத்தில் ஓடி அழுது ஜெபித்து சாதித்தவர்கள், எல்லாம் மரண ஆணைகளை அப்புறப்படுத்தினவர்கள், கொலை செய்ய முடியுமாய் தூண்டின எல்லா சதி நாச மோசங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார்கள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய மறுமொழி என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை? அந்த விதவையினுடைய அங்கலாய்ப்பு, அந்த விதவையினுடைய வேதனை அங்கு சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க 3வது வசனத்தில் வாசிக்கலாம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை இப்பொழுது தொந்தரவு செய்கிறபடி, நான் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஹல்லேலூயா. கடவுளையும் மதிக்க மாட்டான், ஜனங்களையும் மதிக்க மாட்டான், ஆண்டவருக்கு படிய மாட்டான். கொடுமையான ஒரு மனுஷன், நியாயாதிபதி. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு வந்த வார்த்தை தெரியுமா? அடிக்கடி இவள் என்னை தொந்தரவு படாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே ஒரு முடிவெடுத்து அவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுவானே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு, நம்முடைய ஜெபங்களுக்கு விடுதலை உண்டு, நம்முடைய ஜெபங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலங்களில் நம்ம சோர்ந்து போவோமானால் அங்கே பிசாசு மேலோங்கி நிற்பான், பிரச்சனைகள் அதிகமாய் மேலோங்கி நிற்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். நம்முடைய ஜெபங்கள் சீக்கிரத்திலே கேட்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சீக்கிரம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கோ நாளைக்கோ மறுநாளோ மறுமாசமோ ஆண்டவருக்கு தெரியும், அவர் செய்வார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்களிலே சோர்ந்து போகாம தேவ சமூகத்தில் எப்போதும் தியாகத்தோடு ஜெபிக்க நாம் கடந்து போவோம். இயேசுவானவர் இந்த ஊழியத்தின் காலத்தில் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், சீடர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், விசுவாசிகள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், அரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும்
தரித்திருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். சீடர்களுக்கு பிறகு விசுவாசிகள் ஒன்று கூடினார்கள். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தை சீடர்கள் அசைத்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார்கள். சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்தது, கதவுகள் திறவுண்டது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அங்கேயும் அதே நிலை ஏற்பட்டது தேவனுடைய பிள்ளைகளை. அவர்கள் பிரசங்கிக்கும் போது 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் சோதனை காலங்களிலே அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள் தேவ பிள்ளைகளை. இந்த காலங்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய குடும்பமாய் ஜெபிக்க ஏங்குகிறார். இந்த உபவாச காலங்களிலே, இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் சமூகத்திலே உபவாசம் இருந்து குடும்பமாக குறைந்தது 1 மணி நேரமாவது நாம் கூடி ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாவிட்டால் கூரை இல்லாத ஒரு வீடு போல தேவனுடைய பிள்ளைகளே. அதில் இன்னைக்கு நீங்கள் நானும் சோர்ந்து போகாம ஜெபிப்போம். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு காரியத்தை நமக்கு ஜெயமாக கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகல் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அவைகளை நாம் சிந்திப்போம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். விடிகாலமே எழுந்திருப்போம். தேவ முகத்தை நாம் தேடுவோம். பகலும் இரவும் நேரத்தை ஒதுக்குவோம். ஒரு அறையை ஒதுக்குவோம், ஒரு இடத்தை ஒதுக்குவோம், ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். ஹல்லேலூயா. உபவாசத்தை அனுசரிப்போம். வெளியில் அதிகமான நேரத்தை செலவிடுகிறதை விட்டு ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரத்துக்கு வந்து விடுவோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தானியேலை கொண்டு செய்த, எஸ்தரை கொண்டு செய்தார். அல்லேலூயா. 12 சீடர்களை கொண்டு தேவன் அசைத்தார். தாவீதை கொண்டு செய்தார். இன்னைக்கு நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அவர்கள் சோர்வடையாமல் நாம் தொடர்ந்து உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஒன்று கூடி தேவனை நாம் தேடி செபிப்போம். அவரை காலமே தேடுவோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை நம் மூலமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. வாருங்கள் தேவ பிள்ளைகளே, சற்று நேரம் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தி நான் ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவை எதிர்க்கும் அப்பா, அவர்கள் பயப்படாமல் உம்முடைய சமூகத்தில் தைரியமாய் வந்து நிற்கத்தக்கதாய் அவர்களை ஜெப ஆவில நிரப்புங்கப்பா. எந்த சோர்வுகள் பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி நான் ஜெபிக்கிற சுவாமி. தானியேலை போல, எஸ்தரை போல, தாவீதை போல, 12 சீடர்களை போல, விசுவாசிகளை போல அவர்கள் கூடி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஐயா. மாறாத இயேசு மகிமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வாருங்கள், வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அந்த நேரத்தில் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் நீங்கள் வீடுகளிலே சேகரித்து வைக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.
வந்திடுமே மகிழ்ந்து இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சரி செய்வார். ஆக சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருங்க. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றிலும் ஜெபிக்க எனக்கு பலன் உண்டு. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வாருங்கள், ஜெபம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஐயா எங்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சோர்ந்து போகாமல் எல்லா நாளிலும் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழிநடத்துங்கப்பா. இந்த 2 காலங்களிலே உம்முடைய சமூகத்தில் ஐயா கிட்டி சேரணும் அப்பா. உம்மோடு உறவாடுங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் அவர்களை புதிதாக்குங்கப்பா. நாளுக்கு நாள் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. நாளுக்கு நாள் அவர்கள் ஆவில நிரப்புங்க சுவாமி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கே ஆண்டவரே. இயேசு மகிமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் அரவணைப்பும் பாதுகாப்பும் இன்றுமென்றும் சதா காலங்களில் நம்மோடும் ஜெபிக்கிற நம் குடும்பத்தாரோடும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காக்க கடவது. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அல்லேலூயா. பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ரொம்ப கவனமாக வெளியில் போய் வரும்போதெல்லாம் கவனமாக போங்க. நம்ம இன்னும் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போவதற்கு இன்னும் அரசாங்கம் நமக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சபைகளிலே ஆராதனை நடத்த முடியுமா என்று சொல்லி மற்ற அதிகாரிகளிடத்தில் நாங்கள் கேட்டு விசாரித்து அதன் பிறகு நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். அப்படி ஒருவேளை கிருபை கிடைக்குமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த இடத்துல ஆராதனையிலே பங்கு பெறலாம். அது நற்கரணையோடு கூட அந்த ஆராதனையில் ஈடுபடும். ஆக ஜெபித்து கொள்ளுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் மாஸ்க் போட்டுக்குங்க. தூர இடைவெளி எப்போதுமே நீங்கள் கையாளணும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணணும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை